Good morning to all. நாம் இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். Find out the preferential creditor in the following liabilities of insolvent A according to Presidency, Towns Act and Provisional Insolvency Act. ஸோ ஏங்கிறவர் ஒருத்தர் இன்சால்வெண்ட் ஆகிட்டார். அவரோட ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் அமௌண்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் 4 months salary ஆஃப் 10 clerk 4500. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொவிஷனல் இன்சால்வன்சி ஆக்ட், ரெண்டாவது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் உங்கள் ப்ராப்ளத்தில் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனல் ஆக்ட் படி பார்ப்போம். ரெண்டாவது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு, ஃபுல் அமௌண்ட் எடுக்கக்கூடாது. அந்த ரூல்ஸ்க்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் உனக்கு சேலரி இருக்குது, சேலரி டியூ. ஸோ ப்ரொவிஷனல்ஸ் ஆக்ட் படி 4 months salary ஆர் 20 forget which ever is less. ஸோ இதில் பாருங்கள், 4 months salary உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 4500. 4 months salary எவ்வளோ இருக்குது, 4500. ஸோ 4 months salary உங்களுக்கு 4500 அப்படி எடுத்துக்க. 4500 அப்புறம் 20 forgetனா 10 clerk இருக்காங்க. ஸோ 10 into 20 போட்டிங்கன்னா உனக்கு எவ்வளோ வரும், 200. ஸோ 200 which ever is less. இதில் எது கம்மின்னா 200 கம்மி. ஸோ ப்ரொவிஷனல்ஸ் ஆக்ட் படி நம்ம 200 என்ன பண்ணியிருந்தோம், நம்ம இதில் எடுத்துக்கிட்டுறோம். ரெண்டாவது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் ஆக்ட். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரூல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ரூல்ஸை நல்லாட்டி பாரு, ரொம்ப சிம்பிள் தான். அதே சேலரிக்கு இந்த பிரசிடென்ஷியல் டவுன்ஸ் ஆக்ட் படி 4 months salary ஆர் 300 which ever is less. ஸோ இதில் 4 months salary தான் எடுக்கணும். ஆனால் 300 பெர் எம்ப்ளாயி. அப்போ பாரு, ஆஸ் யூஸ்வல் 4500 எடுத்துக்க. ஓகே. ஸோ ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, 300 per clerk. ஸோ அப்போ 10 clerk இருக்காங்க. அப்போ 300 into 10 போட்டிங்கன்னா உனக்கு எவ்வளோ வந்துடும், 3000. ஸோ 3000 இதில் விச்சவர்ஸ் லெஸ் பார்க்கும்போது உனக்கு என்ன கம்மி, ஆஸ் யூஸ்வல் 3000 கம்மி. ஸோ 3000 அப்படி எடுத்துக்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ். சேலரிக்கு நீ கொடுக்கக்கூடிய இந்த ஆக்ட் படி இருக்கக்கூடிய அமௌண்ட், எடுக்கக்கூடிய அமௌண்ட். நெக்ஸ்ட்டு பாரு, 1 month wages ஃபார் 10 laborer. ஸோ 1 month wages கொடுத்துருக்கான். 10 laborerக்குரிய வேஜஸ் எவ்வளவு, 3000. ஸோ இந்த வேஜஸை பொறுத்தவரையில் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ரூல்ஸுக்கு வேஜஸை பொறுத்தவரையில் பாரு, வேஜஸ் டியூ ப்ரொவிஷனல்ஸ் இன்சூரன்ஸ் ஆக்ட் படி பாரு. ஃபஸ்ட்டு 4 month wages ஆர் 20 per head which ever is less. ஸோ 4 months wages ஆர் 20 per head அதை பார்த்துக்க. 4 month wages உங்களுக்கு கொடுத்துருக்கான். இங்கே நம்மளுக்கு வேஜஸ் எவ்வளோ என்ன கொடுத்துருக்கான், 1 month wages கொடுத்துருக்கான். ஸோ நம்ம 1 month wages அப்படிங்கும்போது ஒரு மாதத்துக்கு 3000. 4 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 4 into 3000. அப்போ எவ்வளோ ஆச்சு உனக்கு 12000. ஓகேவா. ஸோ ரெண்டாவது ரூல்ஸ் என்னது, 20 forget. ஸோ 20 அப்படிங்கும்போது 20 into 10 laborer. ஸோ 20 into 10 அப்படிங்கன்னா எவ்வளோ வரும், 200. ஸோ அந்த ஆக்ட் படி 200. ஸோ விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு எது கம்மி, 200 தான் கம்மி. ஸோ 200 அப்படி எடுத்துக்க. ஸோ இதுதான் நம்ம அதில் போட வேண்டிய அமௌண்ட். நெக்ஸ்ட்டு பிரசிடென்ஷியல் ஆக்ட் படி இதே வேஜஸுக்கு என்ன ரூல்ஸ்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பாருங்கள், பிரசிடென்ஷியல் ஆக்ட் படி வேஜஸுக்கு என்ன ரூல்ஸ் பாருங்கள். 4 month wages ஆர் 100 per head. 100 per head. ஸோ 4 month wages உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 4 month wages எவ்வளோ ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், 4 into 3000. ஸோ 12,000 போட்டாச்சு பார்த்துக்க. ஸோ 100 per wages per labor. ஸோ 100 into 10. அப்போ 100 into 10னா 1000. ஸோ 1000 which ever is less. ஸோ இதில் எது கம்மி, உனக்கு 1000 தான் கம்மி. ஸோ 1000 அப்படி என்ன பண்ணிக்க, 1000 அப்படி என்ன பண்ணிக்க, இந்த அமௌண்ட்டாக எடுத்துக்க. நெக்ஸ்ட்டு பாரு, சேல்ஸ் டேக்ஸ் ஒரு 500. சேல்ஸ் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு 500. ஸோ சேல்ஸ் டேக்ஸுக்கு என்ன ரூல்ஸ் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ரூல்ஸை பாருங்கள். டேக்ஸ் டு கவர்மெண்ட் ஃபுல் அமௌண்ட் ரெண்டுக்குமே ஃபுல் அமௌண்ட். கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா ரெண்டுக்குமே ஃபுல் அமௌண்ட் கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டை எடுத்துகிறோன்னு சொல்கிறோம். அதாவது
சேல்ஸ் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, முனிசிபல் டேக்ஸ் இந்த மாதிரி டேக்ஸ் வந்தாலே ஃபுல் அமௌண்ட்டை எடுத்துக்க. அதில் எந்த ரூல்ஸும் 2 ஆக்ட் படியுமே இல்லை. ஸோ சேல்ஸ் டேக்ஸ் இது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேக்ஸ். ஸோ அதனால் 500 ரெண்டுக்குமே நீ என்ன பண்ணிக்க எடுத்துக்க. 3 months டு ரெண்ட் லேண்ட்லார்டு ஒரு 900. ஒரு 3 months லேண்ட்லார்டுக்கு வாடகை கொடுத்துருக்கோம். ஸோ வாடகை கொடுக்குறத பற்றி 2 ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ரெண்ட் டு லேண்ட்லார்ட் 4th ரூல்ஸ் பாரு. ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் இன்சால்வன்சி ஆக்ட் படி நில், எந்த அமௌண்ட் கொடுத்தாலும் எதுவுமே எடுக்கக்கூடாது, நில்னு போட்டுறணும். ஆனால் பிரசிடென்ஸ் ரெவன்யூ ஆக்ட் படி 1 month ரெண்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ பார்த்துக்க, இந்த ரூல்ஸ் பார்த்துக்க, ரூல்ஸை மனசில் வச்சுக்க. இப்போ இங்கே வா. 3 months ஆஃப் லேண்ட்லார்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் படி எதுவுமே எடுக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கொடுத்துட்டாங்க, டேஷ் போட்டாங்க. டேஷ் போட்டாங்கன்னா என்னது, நெல்லுங்க போடுறதுக்குள்ள டேஷ் போட்டாங்க. அதாவது பிரசிடென்ஸ் ரெவன்யூ ஆக்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க, 1 month எடுத்துருங்க. நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், 3 monthக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், 900. அப்போது 900 வகுத்தல் 3 போட்டாலே உனக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோங்கிறது கிடச்சிடும். இன்ட்ரு 1 அப்படின்னு போட்டான்னா உனக்கு ஒரு மந்த்துக்கு எவ்வளோ. ஸோ ஒரு 3 3 3 9. ஸோ அப்போ எவ்வளோ ஆச்சு உனக்கு 300 ரூபா. ஸோ இந்த 300 தான் என்னது உனக்கு வந்து இந்த ஆக்ட் படி போட வேண்டிய அமௌண்ட். ஃபுல் 900 எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாரு, இன்கம் டேக்ஸ். ஸோ ஏற்கனவே சொன்னேன் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் படி டேக்ஸ் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாமே ஃபுல் அமௌண்ட் 900 அப்படியே என்ன பண்ணிக்க. இன்கம் டேக்ஸை பொறுத்தவரையில் 2000 அப்படி ரெண்டுக்குமே ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்துக்க. 2000 போட்டுக்க. வேஜஸ் ஃபார் 4 சர்வெண்ட். ஸோ இங்கே வேஜஸுக்கு கொடுக்குறாங்க, ஒரு 4 சர்வெண்ட்டு கொடுக்குறாங்க 1600. ஸோ வேஜஸ் ரூல்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் படி வேஜஸ் ரூல்ஸ் என்ன இன்னொரு வாட்டி பார்த்துக்க. வேஜஸ் ரூல்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் படி 4 month வேஜஸ் ஆர் 20 per head whichever is less. ஸோ 4 month வேஜஸ் பார்த்துக்க. 4 month வேஜஸ் அப்படிங்கும்போது உனக்கு வந்து வேஜஸ் ஆஃப் 4 சர்வெண்ட் 1600 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வேஜஸை பொறுத்தவரையில் உனக்கு 4 வேஜஸ் சர்வெண்ட் கொடுத்துட்டான், ஆனால் உனக்கு என்ன கொடுக்கல, 1 month வேஜஸ் தான் கொடுத்துருக்கான். ஸோ 4 இன்ட்ரு பெருக்கிக்க, 4 இன்ட்ரு 1600, 4 இன்ட்ரு 1600 பெருக்கினேன்னா உனக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ 16 4 24 மிச்சம் 2 4 4 6. ஸோ எவ்வளோ வருது, 6400. அதே இது 20 for சர்வெண்ட். ஸோ 20ன்னா எவ்வளோ வரும், 20. நான் எத்தனை சர்வெண்ட் இருக்காங்க, 4 பேர். சர்வெண்ட்னா வேலையாட்கள். ஸோ 20 இன்ட்ரு 4 பெருக்குனேன்னா உனக்கு 80. ஸோ 6400 80. இதில் எது கம்மி, 80 தான் கம்மி. ஸோ அந்த 80 அப்படி எடுத்துக்க. அடுத்தால பாரு, பிரசிடென்ஸ் ரெவன்யூ ஆக்ட் படி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 4 month வேஜஸ் ஆர் 100 per சர்வெண்ட் ஆர் எம்ப்ளாயி. ஸோ 4 month வேஜஸ் ஏற்கனவே உங்களுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 6400. ஓகே. அடுத்தால 100 per சர்வெண்ட். ஸோ 100ங்கும்போது 100 இன்ட்ரு 4 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 400. ஸோ 400 இதில் எது கம்மின்னா 400 கம்மி. ஸோ அந்த 400 அப்படி எடுத்துக்க. நெக்ஸ்ட்டு முனிசிபல் டேக்ஸ்னு வந்துட்டாலே ஃபுல் அமௌண்ட் ரெண்டுக்கும் முடி போட்டுருங்க. 500 ரெண்டுக்குமே ஃபுல் அமௌண்ட். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உனக்கு ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் படி 3480 ரூபா கூட வருது. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் படி 7700 வருது. ஸோ இதுதான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸுடைய அமௌண்ட்டு. உனக்கு கீழே அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை இந்த ப்ராப்ளத்தில். ஸோ உனக்கு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸை பொறுத்தவரையில் ப்ரொவிஷன்ஸ் இன்சூரன்ஸ் ஆக்ட் படி எவ்வளவு, 3480. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் ஆக்ட் படி எவ்வளவு, 7700. ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த ரூல்ஸை கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் பாருங்கள், செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.